கிறிஸ்துவுக்குள் அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை லூக்கா நற்செய்தியாளர் 14ஆம் அதிகாரத்திலே 1வது வசனம். ஒரு ஓய்வு நாளிலே பரிசேரில் தலைவனாகிய ஒருவருடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். இந்த முதல் வசனம் நற்செய்தியாளர் லூக்கா நற்செய்தியாளர் ஒரு ஓய்வு நாள் ஒரு பரிசேரில் வீட்டில் போஜனம் பண்ணும்படிக்கு அங்கு போகிறார். பரிசேர் வீட்டில் இயேசு கிறிஸ்து போஜனம் பண்ணுவாரா? ஏனென்றால் பல ஊழியம் செய்கின்ற இயேசு கிறிஸ்து பல இடங்களில் ஊழியம் செய்கின்ற போது பல இடங்களில் எதிர்ப்பை தெரிவித்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள், நியாயசாஸ்திரிகள், இவர்கள் வீட்டிலே இவர் எப்படி போஜனம் பண்ண முடியும் என்பதை ஒரு கேள்வி எழும்புகிறது. இயேசு கிறிஸ்து அவர்கள் யூதர்கள் இவரை எதிர்ப்பாக பார்த்தார்களே தவிர இயேசு கிறிஸ்து யாரையும் விரோதிகளாக பார்க்கவில்லை. பரிசேரில் பலர் நல்லவர்களும் இருக்கிறார்கள். அதில் ஓர் தலைவனாக தான் இவர் இருக்க வாய்ப்பு இருக்கிறது நல்லவர்கள் கூட்டத்தில். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தை எதிர்த்தவர்கள் அவர்கள் வீட்டிலே போஜனம் பண்ணுகிறதை இங்கு பதிவு செய்கிறார் லூக்கா நற்செய்தியாளர். ஆகையினால் கடவுளுடைய பிள்ளைகளே, பரிசேயர்கள், சதுசேயர்கள் அவர்களுக்கு இருந்த கோபம், எரிச்சல், உணவில கூட விஷம் கொடுத்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு கொடுமையை செய்திருக்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து அதையெல்லாம் மீறி தனக்கு எதிர்ப்பு தெரிவித்த அந்த மக்கள் இல்லத்திலே போய் போஜனம் பண்ணுகிறார். இதிலிருந்து நமக்கு தெரிகிற விஷயம், சிந்தனை என்னவென்றால், யாரையும் எதிரிகளாக பார்க்க கூடாது, விரோதிகளாக பார்க்க கூடாது. அதுதான் கிறிஸ்தவம், அதுதான் கிறிஸ்தவர்கள். இது நாம் எந்த தூரத்தில் இருக்கிறோம், எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள்.